வணக்கம், இது எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் ஹேமநாதன். ஒட்டுமொத்த பங்களாதேஷும் கடந்த ஒரு மாசத்துக்கு மேல பத்திக்கிட்டு இருந்துட்டு இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அங்க நடக்கக்கூடிய இளைஞர்கள் போராட்டம். இப்போ அந்த நாட்டுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா சொல்லிருக்காங்க, எங்களால இந்த கலவரத்தை இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பிரதமர் மாளிகைன்றது எவ்வளவு சேஃப்டியா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அந்த மாளிகைக்குள்ளேயே பூந்து பிரதமருடைய அந்த ரூம் வரைக்கும் போயிருக்காங்க. சோசியல் மீடியா ஃபுல்லா இந்த ஒரு வீடியோ தான் வைரலா போயிட்டு இருக்கு. என்னதான் நடந்துட்டு இருக்கு பங்களாதேஷ்ல, வாங்க தெளிவா பாத்துடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்ன்ற ஒரு நாடு தனியா பிரிஞ்சு வந்துச்சு. இதுக்காக பல பேர் உயிர் தியாகமே பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட உயிர் தியாகம் பண்ண அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்காக அரசாங்கம் ஒரு சலுகை கொடுக்குது. என்னன்னா, இடஒதுக்கீடுல 30% இடஒதுக்கீடுன்னு சொல்லுது. இது ஆரம்பத்துல ஒரு பிரச்சனையாவே இல்லை, ஆனா போக போக ஒரு மிகப்பெரிய பிரளயமாவே மாறுதுன்னு சொல்லலாம். இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, ஒட்டுமொத்த பங்களாதேஷோடைய அந்த பாப்புலேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 17 கோடி பேர் கிட்ட வருவாங்க. இதுல பெண்களுக்கு ஒரு 10%, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு 1%, இது போக இந்த பழங்குடியின மக்கள், அதுக்கப்புறமா ஜெனரல் கோட்டா, இப்படி எல்லாம் இருக்கு. இது போக இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள், அவர்களுடைய குடும்பம், அவருடைய வம்சாவளின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 30% மட்டும் ஒதுக்கியிருக்காங்க. இந்த 30% எத்தனை பேர் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னா, அந்த மொத்த பாப்புலேஷன் சொன்னல 17 கோடி பேர், இதுல வெறுமனே 1% கூட முழுசா இல்லாத மக்கள் தான் இந்த 30% அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மத்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும்ன்றதுதான் அங்க இருக்கிற மாணவர்களுடைய இளைஞர்களுடைய கேள்வியா இருக்கு. ஏற்கனவே எங்களுக்கான வேலை வாய்ப்பு இல்ல, வறுமை ஒரு பக்கம், நாங்க பல நாடுகளுக்கு வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். அப்போ எங்களுக்கான ரிசர்வேஷனை ப்ராப்பரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கோரிக்கை இருந்துச்சு. ஆனா அந்த அரசாங்கம் அதை கொஞ்சம் கூட காதுல வாங்கல. தொடர்ந்து தாம் பிடிச்ச புள்ளியிலே நின்றுட்டு இருந்தாங்க. இது மாணவர் போராட்டமா ஆரம்பிச்சு மக்கள் போராட்டமா மாற ஆரம்பிச்சது. சரி, இது மட்டும் தான் இங்க பிரச்சனையான்னு பார்த்தா, இதை தாண்டி இந்த அரசு மேல பல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இந்த ஷேக் ஹசீனா இருக்காங்களே, இவங்க கடந்த 15 வருஷமா இவங்க மட்டும்தான் ஒரே பிரதமரா இருக்காங்க. இதுக்கு நடுவில் பல எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணப்பட்டாலும் எல்லாத்துலயுமே முறைகேடு நடந்துட்டே இருக்கு. ஒரு ப்ராப்பரான நியூட்ரலைஸான ஒரு எலெக்ஷன் இது வரைக்குமே கண்டக்ட் பண்ணப்படலை. அது மட்டும் இல்லாம இதுல இருக்க கடைநிலை ஊழியரான ஒரு பியூன்ல ஆரம்பிச்சு மிகப்பெரிய அதிகாரிகள் வரைக்கும் அவ்வளோ பேர் ஊழல் பண்ணிருக்காங்க. இதுல பாதிக்கப்பட்டது மக்கள். முக்கியமா இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், பெரிய பெரிய மேம்பாலத்துல இருந்து சின்ன சின்ன ரோட் கான்ட்ராக்ட் வரைக்கும் எல்லாமே அவங்க கட்சிக்கு யார் யாரெல்லாம் ஃபேவரா இருக்காங்களோ அவங்க கிட்டே கொடுக்கறது, அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பே இல்லாம பண்றதுன்னு பண்ணிக்கிட்டே இருந்தா எத்தனை நாள் மக்கள் சிறு தொழில நம்பி பொழைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு டைம் மேல பொறுக்க முடியாம எங்களுக்கான வேலை வாய்ப்பு வேணும், அதுக்கு இந்த ரிசர்வேஷன் சிஸ்டமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அரசு கேட்க தயாரா இல்ல, சுட்டு கொள்ளுதுங்க அவ்வளவு பேரையும். ஒரு டைம் மேல இந்த கலவரத்தை கட்டுப்படுத்தவே முடியாதுன்ற அளவுக்கு நிலைமை வருது. அதனால பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க அரசாங்கம். ஆனா மாணவ தரப்புல இருந்து இதுக்கு மேல பேச்சுவார்த்தைன்ற இடமே கிடையாது, நீங்க பதவி விலகி ஆகணும்னு சொல்லிட்டு ஷேக் ஹசீனாவை கம்பல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கலவரத்துடைய உச்சமா ஒரு டைம் மேல பொது சொத்துக்களை, அரசு பொது சொத்துக்களை நாசப்படுத்தவும் செய்யறாங்க. அதனால ஷேக் ஹசீனா பதவி விலகிருக்காங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பிரதமர் மாளிகைன்றது எவ்வளவு பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இதையெல்லாம் மீறி கூட இப்ப போராட்டக்காரர்கள் உள்ள போயிட்டாங்க. சோசியல் மீடியா ஃபுல்லா இந்த ஒரு வீடியோ தான் வரல பெற்றிருக்கு. ஆனா உள்ள இருந்த ஷேக் ஹசீனாவை காணும், அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ பங்களாதேஷ்ல ராணுவ ஆட்சி கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது சமீபத்துல கூட இலங்கையில மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுருந்துச்சு. ராஜபக்சே குடும்பமே பதவி விலகி ஆகணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் ரோட்ல இறங்கிட்டு போராடுறாங்க. அவர் எங்கேயோ தப்பிச்சே போனாரு. அவர் ஒட்டுமொத்த வீடுமே சூறையாடப்பட்டுச்சு. இப்போ இது இலங்கையா இருந்தாலும் சரி, பங்களாதேஷா இருந்தாலும் சரி, இந்தியா இருந்தாலும் சரி, இங்க ஊழல் உச்சத்துக்கு போகும்போது, மக்கள் பொறுமை இழக்கும் போது, எப்பேற்பட்ட அதிகாரத்துடைய உச்சமா இருந்தாலும் அது கீழே விழுந்துதாகவும் எல்லாருக்குமே காமன். பங்களாதேஷ் பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம செட்டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.